ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு கூட இந்த கிட்ஸ் டைமை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்கல்ல? வெரி குட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தரை நம்பிடு அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம தொடர்ந்து மனப்பாட வசனமும் சரி, அப்புறம் கதையும் இந்த தலைப்பில் இருந்தே கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏசப்பா சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்சு தன் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி கதை சொல்ல போகிறோம். அப்புறம் இன்றைக்கி கதையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு ஸ்பெஷலானவங்க கதை சொல்ல போகிறாங்க. கரெக்ட். ஜேம்ஸனை என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. கூடயே இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஜானி என்ன பண்ணியிருக்காங்க, கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கதை கேட்க ஆவலாக இருங்க. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வசனம் படிக்கணும்ல? சரி, இன்னைக்கான மனப்பாட வசனம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வசனம் தான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இது எங்க இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்ப சேர்த்து சொல்லிடலாமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சரி, உங்களை ரொம்ப வெயிட் பண்ணி வைக்காம அந்த சூப்பரான ஸ்டோரிக்குள்ள என்ன பண்ணலாம், இப்ப போலாமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம மத்தியில் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு இதோ பக்கத்தில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? இவர் தான். அண்ணே, என்னடா நானா கதை சொல்லணும்? ஆமாம், ஒன்று நீ தானே கதை சொல்லணும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். சரிண்ணே. ஓகே, என்ன சோகமாக சரின்னு சொல்கிற? சரிண்ணே. ஓகே, ரைட். பிள்ளைகள், இப்போ நம்ம ஜானி அண்ணன் இல்லையா, அண்ணன் தான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறாங்க. ஜானி அண்ணன் கதையை நானும் அவளோட கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். சரியா? ஓகே ஜானி அண்ணன், சொல்லுங்கண்ணே. நீங்கள் பிள்ளைகளுக்கு கதை ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகேண்ணே. ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி ஏசப்பா பற்றி ஸ்டோரி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, உங்களை எல்லாம் கனசரத்து கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏய், கனசரத்து கடலுக்கா? ஏய், நானும் வர்றேடா. வாங்கண்ணே வாங்கண்ணே. சரி பிள்ளைகளா, கனசரத்து கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, கனசரத்தில் ஒரு பெரிய கடல் இருந்துச்சு. அந்த கடல் கரையில் நிறைய பேர் மீன் பிடிச்சாங்க. அந்த மீன் பிடிக்கிற ஒரு சங்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓ, மீன் பிடிக்கிற சம்பவமா? அண்ணே, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்கண்ணே. ஏண்டா? நீங்கள் அப்படி இடையில பேசுனீங்களே, எனக்கே மறந்துடும். ஓ, அப்படியா? சரி சரி சரி. நீ மீன் பிடிக்கிற சம்பவம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சுடா. ஏன்னா அங்கிள் ஒரு முறை மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தேன்னா, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்னோம், அவங்களுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேனே. என்னென்ன விஷயம்? இங்கே பாரு, நம்ம காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரியில் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? எப்படி ஆரம்பிச்சிங்க? அது மீன் பிடிக்கிற பிள்ளைகள் மத்தியில் தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஓ, அப்படியா? எங்கண்ணே? நீ கனசரத்து கடல் சொன்னா பார்த்தியா, இதுவும் ஒரு கடற்கரை தான். அப்படியா? ஆமாடா, இந்த மகாபலிபுரம் இருக்குல்ல, ஆமாம், அந்த மகாபலிபுரம் கடற்கரையில தான் முதல்ல இந்த ஜிஎஸ்எம் மினிஸ்ட்ரியே ஆரம்பிச்சதுடா. ஓ, சுகர் சுகர் சுகர். குட்டி தம்பி தங்கச்சி, நம்ம ஊழியம் கூட இப்படி தான் ஆரம்பிச்சிருக்குது. சரி, நீ கதை ஆரம்பி. அந்த கனசரத்து கடல்ல பேதுருன்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் ராத்திரி எல்லாம் வலை வீசி காத்து இருந்து ஒரு மீன் பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணாரு? கவனிங்கண்ணே, அந்த குட்டி பிள்ளைங்களை மாதிரி நீங்களும் கவனிங்க. சரி சரி, நானும் கவனிக்கிறேன். சரியா? அவர் ராத்திரி முழுவதும் வலை வீசி மீன் பிடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. கவலையோடு கூட கடற்கரைக்கு வந்தார். வந்து அடுத்த நாள் மீன் பிடிக்கணும்ல, அதுக்காக வலையை அலசிக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் திடீர்னு பார்த்தா ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தாங்க. அப்படியா? திரள் கூட்டமான ஜனங்களா? எதுக்கு வந்தாங்க?
ஐயோ அண்ணே, நீங்களே கதை சொல்லுங்கண்ணே. இல்லை இல்லை, நீனே சொல்லுடா, நானும் கவனிக்கிறேன். இயேசு கூட வந்தாங்கண்ணே. ஆனா இந்த சீமோன் பேதுரு அண்ணனுக்கு அது இயேசுன்னு தெரியாது. இயேசு பக்கத்துல வந்துட்டு சீமோன் பேதுரு அண்ணன் பார்த்து, உங்க ஓட்டை கொஞ்சம் தாங்களே அப்படின்னு கேட்டாரு. ஏய், எனக்கு இந்த ஸ்டோரியும் தெரியுமே, 2 போட்டு அங்க இருந்துச்சுல்ல. ஆங்கண்ணே, அதுல ஒரு ஓட்டுல ஏறி உட்கார்ந்தாரு இயேசு. அது சீமோன் பேதுரு அண்ணனுடைய ஓட்டு. ஆமா, எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது ஜானி. என்னன்னா ஞாபகத்துக்கு வருது? இங்க பாரு, இருந்தது 2 போட்டு. ஆனா அதுல ஒண்ணுல ஏசாமி ஏறினாங்க. அது யாருடைய போட்டா இருந்துச்சு? சீமோன் பேதுருடைய ஓட்டா இருந்துச்சு. வெரி குட். ஆமா இல்ல? ஆமா, பாரு, இது தற்செயலா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லண்ணே, நமக்கு தற்செயலா நடந்ததை போல தெரியுது. ஆனா ஏசப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த சீமோன் பேதுரு அண்ணனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும் இல்ல, எல்லாமே தெரியும் தானே? ஆமாண்ணே. ஆமா, அப்போ ஏசப்பா பிளான் பண்ணி தான் சீமோன் பேதுரு அண்ணனுடைய போட்ல ஏறணும்னு ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். கரெக்டுண்ணே, அதுதான் உண்மை. நமக்கு தற்செயலா தெரியுது. ஆமா, நமக்கு தற்செயலா நடந்த மாதிரி தெரியுது. ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வாங்கல்ல. ஆமா. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு பிள்ளைகளுக்கு. அதுல ஏறி உட்காந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் இல்ல? ஓகே. எல்லாரும் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. சீமோன் பேதுரு அண்ணன் கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்த சீமோன் பேதுரு அண்ணனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அப்படியா? என்ன மாற்றம் வந்திருக்கும்? பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாற்றம் வந்திருக்கும்? ஏசப்பாவுடைய வார்த்தையில அவருக்கு ஒரு நம்பிக்கை. சரியா? இதுக்கு முன்னாடி அருமையான தம்பி தங்கச்சி ஜானி கவனிங்க, சீமோன் பேதுரு அண்ணனுக்கு முதல்ல ஏசாமியை பற்றி அறிமுகப்படுத்தினது யாரு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியலண்ணே. நான் சொல்றேன், அவனுடைய தம்பி ஆகிய அந்திரேயா. சீமோன் பேதுரு அண்ணனுடைய தம்பி யாரு? அந்திரேயல்ல. அவர் தான் முதல் முறையா ஏசாமியை பார்த்துட்டு மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட வந்து சொன்னாரு. சரியா? அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ஆனா நேரடியா பார்த்தது இல்லை. சரி, இப்போ நேரடியா ஏசப்பாவை சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியம் சீமோன் பேதுரு அண்ணனுக்கு கிடைச்சது. சரியா? ஓகே, தொடர்ந்து சொல்லு பார்க்கலாம். சரி, இப்போ ஏசப்பா வார்த்தையை கேட்டு இந்த சீமோன் பேதுரு அண்ணனுக்கு மனசுக்குள்ள ஏசப்பா மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கைல இப்போ ஏசாமி சொல்றாரு, சீமோன் மீன் குடிக்கும்படி உங்க வலைய ஆழத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு சீமோன் பேதுரு அண்ணன் கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படியாம இருக்காரா? கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சாரு. இப்போ என்னாச்சு? ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு மறந்துட்டியா? அண்ணே, தொண்டையில கிச்சு கிச்சுங்குதுண்ணே. நீங்களே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கண்ணே. நானே கண்டினியூ பண்ணுமா? ஓகே, நீனும் கவனிக்கிறியா? ஓகேண்ணே. அப்புறம் தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. இப்போ ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கன்னு ஏசப்பா சொன்னாங்களா? உடனே சீமோன் பேதுரு அண்ணன் போயிருப்பாரு நினைக்கிறேன். ஆமாண்ணே, ஏசப்பா மேல அவருக்கு நம்பிக்கை வந்துச்சுல. ஏசப்பா மேல நம்பிக்கை வந்துச்சுல, உடனே கிளம்பி போயிட்டாரு. அருமையான தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ அண்ணன் சீமோன் பேதுரு அண்ணன் போட்டை எடுத்துட்டு போற நேரம் மத்தியான வெயில். மத்தியான வெயில் நேரத்துல யாராவது மீன் பிடிக்க போவாங்களா ஜானி? ஆனா சீமோன் பேதுரு அண்ணன் போனார். இப்போ சீமோன் பேதுரு அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க நின்று இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க தெரியலையா? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏய், இன்னைக்கு சாயங்காலம் தான் திருப்பி மீன் பிடிக்க போகலாமே, இப்போ போய் எதுக்கு நீ போற? இந்த மத்தியான நேரத்தில் எங்க மீன் கிடைக்கும்? நம்ம நைட்டு போனாதான் மீன் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாங்க? நைட்டு ஃபுல்லாக நீ முழிச்சு இருந்து வேலை செய்து தானே வந்திருக்க, கொஞ்ச நேரம் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான்
இந்த சீமோன் பேதுரு அண்ணன் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பி அவங்க போட் எடுத்துட்டு போனாங்க. சரியா? ஆமா, எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம், ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த மத்தியான நேரத்துல போட் எடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வலைய போட்டு ஒரு இடத்துல காத்து இருந்து மெதுவா இழுத்து பார்க்கறாங்க. இழுத்து பார்த்தா டைட்டா இருக்குது, ரொம்ப பாரமா இருக்குது. நிறைய வலையில மீன் மாட்டின மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஐயோ, எங்கேயும் வலை சிக்கிச்சா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இழுத்து பார்த்தா அப்படியே மீன்கள் எல்லாம் துள்ளுது, ஏகப்பட்ட மீன். இந்த அண்ணனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இவ்வளவு மீனா, எப்படி இதெல்லாம் நான் எடுக்கிறது சொல்லி வலையில இருந்து மீனை எடுத்து என்ன பண்றாங்க, போட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போட்டு நிறைஞ்சிச்சு, இன்னும் வலையில நிறைய மீன் இருக்குது. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு? கூட்டாங்க, சைகை காட்டினாங்கன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது அவர் உள்ள இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சைகை காட்டினாரு. இல்ல? ஆமா, இங்க கடல் கரையில இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ ஏதோ சீமோன் பேதுருக்கு ஆபத்து, அப்பமே சொன்னும் போகாதேன்னு சொல்லி. ஆனா கேட்டானா, ஆசைப்பட்டு அவன் சொன்னான், ஏதோ இயேசுமா அவரு சொன்னதை நம்பிக்கிட்டு போனான். அந்த ஆள் கூட அங்கதான் இருக்கிறார். இவரை நம்பி அவன் போனா. இப்போ பாரு, ஏதோ செய்கை காட்டுறா. சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, நம்ம சொந்தக்காரன் ஆச்சே, ஏதோ ஆபத்து, வாங்கடா போலான்னு சொல்லி நிறைய பேர் இன்னொரு போட் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஆமா தண்டு வலிச்சு ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. பக்கத்துல போனா ஆபத்து மாதிரி தெரியல. டேய், ஆபத்து மாதிரி தெரியலடா, அவன் ஜாலியாலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போயிட்டாங்க. வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க சீமோன் பேதுரு அண்ணன். பக்கத்துல போனா பயங்கர ஏராளமான மீன். அண்ணே வாங்க பாருங்க, என் போட்டு நிறைஞ்சிச்சு, வாங்க உங்க போட்லயும் பக்கத்துல கொண்டு வாங்க. அந்த போட்லயும் நிரப்புறாங்க. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது, 2 கூட்டம் ஆயிடத்தக்கதான திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆமா, 2 போட்டும் அமிழத்தக்கிற விதத்துல ஏகப்பட்ட மீன். போட்டது எத்தனை வலை ஜானி சொல்லு பார்க்கலாம்? ஒரே ஒரு வலை. ஆமா, ஒரே ஒரு வலை போட்டான். அவ்வளவு, அந்த ஒரு வலையில அவ்வளவு மீன் இருந்தோம். அது என்ன பண்ணல, கிழிஞ்சு போகல. ஆமா, கிழிஞ்சு போகல. இது கூட ஏசப்பா செய்த அற்புதம் தான். இப்போ பாரு, பைபிள் சொல்லுது அவங்களுக்கு பிரமிப்பு உண்டாச்சான், ஆச்சரியம் உண்டாச்சான். அப்படியே சந்தோஷமா கடற்கரைக்கு வர்றாங்க. சரியா? நேரா சீமோன் பேதுரு அண்ணன் இயேசுட்ட போயிட்டு என்ன சொல்லியிருப்பாரு? ஒருவேளை ஜானி நீ இப்படி இந்த இடத்துல இருந்தேன்னு நீ என்ன சொல்லியிருப்பா? அண்ணா, நான் என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? ஏசுவா ஏசுவா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லியிருப்பா? நீங்க டெய்லி இந்த மத்தியான நேரத்துல வாங்க, ஒரு 12 மணிக்கு வாங்க. 12 மணிக்கு வாங்க. வந்தா என்ன சொல்லுவ? எங்க மீன் பிடிக்கணும்னு சொல்லுங்க. சரி, அந்த இடத்துல போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் வலையை போட்டு சூப்பரா மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சூப்பரா மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் தெரியலண்ணே. பாத்தியா, நம்ம எல்லாம் அப்படிதான் யோசிப்போம்ல. ஒரு 12 மணிக்கு வாங்க ஜீசஸ், நீங்க எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல நான் வலையை போடுறேன், நிறைய மீன் கிடைக்கும். 1/2 மணி நேரத்துல என் வேலையே முடிஞ்சிடும். அப்புறம் ஜீசஸ், இந்த இடத்துல ஜீசஸ் ஃபிஷ் ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு கடை கட்டிடலாம். நீங்க டெய்லி வந்தீங்கன்னா சூப்பரா வியாபாரம் நடக்கும் ஜீசஸ். ஒரு 50% உங்களுக்கு காணிக்க கொடுத்துட்றேன். அப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சீமோன் பேதுரு அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லலானே. அப்புறம் என்ன சொன்னாரு? ஜீசஸ்ட என்ன சொன்னாரு சொல்லு? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போகணும்னு சொன்னாரு. பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்க போகணும்னு சொன்னாரு. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. ஜானி கவனிக்கிறியா? ஆமாண்ணே. அப்போ ஏசப்பா அவன் பக்கத்துல வர இந்த அற்புதத்தை பார்த்த உடனே பேதுரு அண்ணன் வாழ்க்கையே மாறிச்சுல. தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சி நல்ல கவனி. நீ ஏசப்பாவிட்ட நெருங்கி வர நீ பாவி என்பதை உணர்த்துவாரு. சரியா? இப்போ அந்த சீமோன் பேதுரு அண்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த உடனே ஏசப்பா அந்த மாற்றத்தை பார்க்குறாங்க, அவனுடைய இருதயத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? சரி நான் டெய்லி வரேன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க சொல்லு பசங்களுக்கு. சீமோன் பேதுரு பார்த்து
இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன்னு சொன்னார். மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் ஊழியத்துக்கு வந்துரு, எப்படி இவ்வளவு திரளான மீனை பிடிச்சியோ அதே போல எனக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு விருப்பமானதை நீ செய்தியனா, எனக்கு பிரியமா நீ வாழ்ந்தேனா, அநேக ஜனங்களை இதே போல நீ என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, உடனே சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு? இந்த மீனெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரா? உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டார். ஆமா, அருமையான தம்பி தங்கச்சி, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றாருன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. பாத்தியா, எந்த மீனுக்காக ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டாரோ ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அடுத்து அந்த மீன் கிடைச்ச பிறகு என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிற மாற்றுவேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஏசப்பா பின்னாடி போயிட்டாரு. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான ஜானி, கவனிங்க, ஏசப்பாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரு, ஆசீர்வாதம் கிடைச்சது இல்லை? இப்போ ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா பின்னாடி போயிட்டாங்க. அந்த சீஷனாகிய சீமோன் பேதுருவை தான் ஏசப்பா ஒரு மூத்த சீஷனாக தெரிந்து கொண்டு அவரோடு கூட வச்சிருந்தார். 12 சீஷர்களை. சீமோன் பேதுரு ரொம்ப முக்கியமானவர் இல்லை? ஆமாம், இயேசுடைய பிரதான சீஷர்கள் 3 பேரில் அவரும் ஒருத்தர். எல்லார காட்டிலும் மூத்த ஒரு சீஷனாக இருந்தார். சரியா? ஆமாம், அருமையான தம்பி தங்கச்சி, இந்த சீமோன் பேதுரு அண்ணனை பயன்படுத்தினதை போல ஏசப்பா உன்னையும் பயன்படுத்துவார். நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சரியா ஜானி? ஓகே, தேங்க்யூ அண்ணே, உங்களுடைய க்ளோசிங்காக நன்றி அண்ணே. நீ பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்றியா? பிள்ளைகளா, தொடர்ந்து இயேசு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உங்களையும் இயேசு ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, காட் பிளஸ் யூ. அருமையான தம்பி தங்கச்சி, ஜானி அண்ணன் இன்னொரு முறை வருவாங்க. அடுத்த வாரம் வரியா ஜானி? அடுத்த வாரம் நான் ரொம்ப பிஸிண்ணே. ரொம்ப பிஸியா? இவர் ரொம்ப பிஸி மாதிரி காட்டிக்கவும் செய்வார். அண்ணே ஓகே, ஜானி இன்னொரு முறை வருவார். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சில்ட்ரன் ப்ரோக்ராமை பாருங்கள் அருமையான தம்பி தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஓகே, கதை கேட்டிங்கல்ல? பார்த்தீங்களா? அந்த பேதுரு அண்ணன் ஏசப்பா சொன்ன மாதிரியே வலைய போட்டதுனால அவருக்கு மீன்கள் கிடைச்சிது. மீன் பிடிக்கிறவனா இருந்த பேதுருவை ஏசப்பா என்ன பண்ணாரு? ஊழியக்காரராக மாற்றினார். இல்லை, மனுஷர்களை பிடிக்கிறவளோ ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார்ல. இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அப்படி இருக்கிற இடங்களில் கண்ணை மூடுவோமா? கேட்ட செய்தியின்படி அப்படியே கண்ணை மூடி உண்மையாக ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல கிட்ஸ் டைமுக்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கி கேட்ட ஸ்டோரி படி அன்றைக்கி எப்படி பேதுரு அண்ணன் நீங்கள் சொன்னதை கேட்டு வலையை போட்டாங்களோ, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவர் ஆசீர்வதிச்சிங்களோ, படகு ஃபுல்லாக மீனை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்க, அப்புறம் பெரிய ஊழியக்காரராக ஆக்குனீங்களே ஏசப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் சொல்கிறத நம்பி நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, வெரி குட். அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சாங்ஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மனப்பாடங்களோட, நிறைய கதைகளோட உங்களை மீட் பண்ணுறோம். சரியா? பாய்.